காவிதான் தமிழை வளர்த்தது, கருப்பு வளர்க்கல அப்படின்னு கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், காவி தமிழ் காவிய தமிழ் அப்படிங்கறத வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு திமுகவினர் சொல்லிட்டு வர நிலையில இதுவரைக்கும் யார் அவருடன் இருந்தாரு அப்படிங்கறது தெரியவே இல்ல. பிரச்சனைகள் கூட தான் ஸ்டாலின் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா விமர்சனம் பண்ணிருக்காங்க. வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வீடுகளுக்கு திட்டங்கள் செல்லணும் அப்படின்னு பிரதமர் கொண்டு வந்த திட்டத்தோட ஸ்டிக்கரே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. 4.5 ஆண்டுகள்ல செய்ய முடியாததை 45 நாட்கள்ல எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பிய தமிழிசை, அரசு அதிகாரிகளை பிரச்சாரம் செய்யறவங்களா மாத்திட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. திமுகல பிரச்சாரம் செய்ய ஆள் இல்லையே, அந்த கட்சிக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு தமிழிசை சொல்லிருக்காங்க. திமுக ஏதோ ஒரு அவசர தன்மையில அச்சத்துல இருக்கு அப்படின்னும், மக்கள் வீதியில இறங்கி போராடும் அதே நேரம் அரசு வீடு தேடி செல்லுது அப்படின்னு விமர்சித்த அவங்க, தமிழக அரசு குழப்பத்துல இருக்கு, மக்கள் துன்பத்துல இருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியால உள்ள 55 பல்கலைக்கழகங்கள் உலக அரங்குல முன்னணி பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதற்கு தேசிய கல்விக் கொள்கைதான் காரணம் அப்படின்னு அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. பணம் செலுத்தி விருப்பம் உள்ளவங்க ஹிந்தி படிக்கலாம், ஆனா ஏழைகள் இலவசமா படிக்க மும்மொழி திட்டம் கிடையாதா அப்படின்னு கேள்வி எழுப்பி அவங்க ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற தவறான கருத்தை திமுகவினர் பரப்புறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. கல்வியில விளையாடுறதையே முதல்ல அரசு நிறுத்தணும் அப்படின்னும், தமிழகத்துல அரசு சார்புல விளம்பரம் மட்டுமே நடக்குது அப்படின்னு குறை சொன்ன அவங்க, தமிழக அரசு பள்ளிகள்ல மாணவர்களை வடிவில அமர வைத்தால் மட்டுமே பாகுபாடு மறையாது, சுழற்சி முறையில குழந்தைகளை அமர வைக்கணும் அப்படின்னு தமிழிசை யோசனை சொல்லியிருக்காங்க.